அன்புடைய திருக்குறள் கருத்து படங்கள் 1330 குறள் விளக்கம் படங்களாக கருத்து படங்களாக கார்ட்டூன்களாக வரையப்பட்டு தெளிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்பொழுது 1330க்கும் கையெழுத்து மலராக 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு அது ஒரு 100 குறளுக்கு மட்டும் சிறிய புத்தக வடிவமாக சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனை இப்பொழுது காணொலியாக அந்த 100 குறளுக்கு மட்டும் திருக்குறள் கருத்து படங்கள் பகுதி 1 என்ற தலைப்பில் உங்களுக்காக வழங்குகிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகில் இருந்து தொடங்கி 100 குறளுக்கு மட்டும் இப்பொழுது அச்சு வடிவிலே படங்களாக தரப்பட்டுள்ளன. எளிய கோட்டோவிய முறையில் இவைகள் உள்ளன. கார்ட்டூன்களாகவும் கருத்துக்களை விளக்குகின்ற கதாபாத்திரங்களின் கோட்டு உருவங்களாகவும் எளிய முறையில் படங்களாக வரையப்பட்டுள்ளன. அதிகமாக ஸ்கெட்ச் உபயோகிக்காமல் கோட்டு ஓவியங்களுடனேயே பார்ப்பதற்கு தெளிவாக இருக்கும்படியாக இந்த படங்கள் வரையப்பட்டு இருக்கிறது. திருக்குறளுக்கு ஏராளமானோர் படங்களை வரைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு ஓவியர் என்ற முறையிலும் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களில் இருந்தும் படித்து தெளிந்த வகையில் எனக்கு சிற்றறிவுக்கு ஏற்றிய வகையில் இந்த குறள்களுக்கு படங்களை தந்துள்ளேன். 1330களுக்கும் படங்கள் வரைந்து கையெழுத்து மலராகவே வெளியிட்டேன். இதில் 100 குறள்களுக்கு மட்டும் தற்பொழுது அச்சுப்பிரதியாக 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் எனது படங்களை காண வேண்டும், கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தற்பொழுது இந்த காணொலியை வழங்குகிறேன். இதில் தான் வரைந்தது மட்டுமே பெரிதாக எண்ணாமல் மற்ற ஓவியர்கள் கலைஞர்கள் வரைந்த நுணுக்கங்களையும் கற்றுணர்ந்து தெளிந்து சிறப்பாக எடுத்துக்கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருக்குறளுக்கு கருத்து படங்கள் வரைவது என்பது படம் வரையும் ஓவியர்களுக்கு எல்லாத்துக்குமே எளிதுதான் என்றாலும், ஓவியத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கு மிக எளிது என்றாலும், அந்த பண்பு பெயர்களுக்கு படங்கள் வரைவது, பண்புகளை வெளிப்படுத்துவது என்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு படம் வரைந்தால்தான் தெளிவாக இருக்கும். ஆகவே இதில் எழுத்து விளக்க உரைகளையும் சற்றே உள்ளே புகுத்தித்தான் வரைய வேண்டி உள்ளது. முழுவதுமாக படத்தின் மூலமே திருக்குறளுக்கு படம் விளங்கிவிடும் என்பது முடியாத காரியமாக உள்ளது. எனது பயிற்சியின் அனுபவத்திலையும் சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலுமே இந்த படங்களை வரைந்து சிறுவர்களுக்காக வழங்கியுள்ளேன். மற்றபடி பெரிய ஒரு இயல்பான ஓவியமாக இது இருக்காது. முழுவதுமாக கருத்து படங்கள் தான். கருத்துக்களை புரிந்து கொண்டு படங்களை பார்த்து மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றேன். இறுதி குறளாக இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் தவர் தற்று. இனிய வார்த்தை இருக்கும் பொழுது கடினமான வார்த்தைகளை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்ற 100வது குறளிலே திருவள்ளுவர் வலை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த குறளை பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு குழந்தைகளுக்கு எளிதாக புரியும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. அன்புடைய பார்த்து பயன்பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.